குரு ஆசிரியர் நேர அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 4 2026 வியாழக்கிழமை தேய்பிறை, வைகாசி 21 சதுர்தசி திதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன், சூரியன் உத்திராட நட்சத்திரம் அமர்ந்து உள்ளது. சூரியன் உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் நட்சத்திரமான ரோஹி நட்சத்திரம் இருக்குது. அதாவது சந்திரனும் சூரியனும் நட்சத்திர அடிப்படையில் பரிவர்த்தனை இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விதமான திக்பலம் தான். அதாவது மனம் சார்ந்த தெளிவு, ஆரோக்கியம், அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் சூரியன் மறைவா இருந்தாலும் உங்களுக்கு அது சாதிக்க முடியாதாக இருக்கும். ஏனென்றால் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுனால. 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஒரு விதமான ஆக்ரோஷத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் ஒரு நட்புக்குள்ளையும் அது எதிரொலிப்பதாக இருக்கும். நவாம்சத்துல ரிஷபத்திலேயே சுக்கிரன் உங்க ராசிநாதன் இருப்பதனால பெரிதளவுக்கு அதுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்துல உச்சகுரு வந்ததுனால தொழில் சார்ந்த நிலையில லாபகரமாக முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். குரு உங்க 2ஆம் வீட்டை பிறந்த குடும்பத்திலேயே அந்த மகிழ்ச்சி நிலவுவதாக இருக்கும். வாக்குலையும் ஒரு நேர்மை ஒழுக்கம் இருப்பதாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, 5. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் உத்திராட நட்சத்திரம் அமர்ந்திருக்கின்றது. சூரியன் ரிஷபத்துல சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரம் இருந்ததுனால சந்திரனும் சூரியன் நட்சத்திர பரிவர்த்தனை கொண்டதுனால உங்களுடைய தைரியம், முயற்சி, புதிய திட்டங்கள்லாம் நிறைவேறுவதாக இருக்கும். அதுல ஒரு வித ஆளுமை, தைரியம் ஏற்படும். அதே சேர்ந்துல கோபமும் உண்டாகும். இது கணவன் மனை உறவு, காதல் உறவுகளையும் எதிரொலிப்பதாக இருக்கும். போதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். குரு உங்க வீட்டை 5ஆம் பார்வை பார்க்கிறதுனால சிறப்பான அம்சம் கொண்டதுதான். வரும் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ராகு 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் வரா மாதிரி திடீர் செலவுகளும் உண்டாகும். 5ஆம் இடத்துல பஞ்சம சனி இருக்கிறதுனால சனியை குரு 9ஆம் பார்வை பார்ப்பதனால பிள்ளைங்கிட்டையும் மகிழ்ச்சி இதற்கு முன்னாடி இருந்த நிலையில கொஞ்சம் மாறுவதாக இருக்கும். 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால வாகனம் செல்லும் மட்டும் கவனம் செல்லுங்கள். உங்களுடைய வேகம் ஆற்றல கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 9, 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு வடகிழக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் உத்திராட நட்சத்திரம் அமர்ந்திருக்கின்றது. சூரியன் 6ஆம் இடத்துல ரிஷபத்துல ரோஹிணி நட்சத்திரம் அமர்ந்திருக்கின்றது. அதனால சந்திரனுக்கு சூரியனின் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுனால கணவன் மனை உறவு, காதல் உறவு, நட்பு உறவு, தொழில் சார்ந்த உறவு நிலையெல்லாம் மேம்பட்டே இருக்கும். உங்க 2ஆம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் குரு 7ஆம் பார்வை பார்ப்பது குடும்பத்துல மகிழ்ச்சி, மன ரீதியான ஒரு சந்தோஷம் ஏற்படுவதா இருக்கும். ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது உச்ச குருவா இருக்கிறதுனால பெரிதளவு பாதிப்பு இல்லை. இன்னொன்று 7ஆம் பார்வை உங்க 2ஆம் வீட்டை பார்ப்பது குடும்பத்தில் நிச்சயம் ஒரு மகிழ்ச்சி வரும். 2வது உங்க ராசிநாதனே உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். சனி உங்க வீட்டுல 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால சனி பார்வையை குரு பார்வை சனி பார்ப்பதனால அந்த அர்த்தாஷ்ட சனியின் தோஷம் நிவர்த்தி ஆகுவதான் இருக்கும். பிள்ளைகிட்ட கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். வாகனம் செல்லும் மட்டும் கொஞ்சம் கவனம் செல்லுங்கள். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பின் வெற்றி அடைவதா இருக்கும். உங்களுடைய ஆளுமை, தைரியம் கொஞ்சம் அபரிதமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, 2. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, வடமேற்கு.